பிரெயின்லி மேத் சால்வர் ஸ்டடி ஆப். ஸோ இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பிரெயின்லி அப்படின்னு போடுங்க. இதை பற்றின டீட்டெயில் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன ப்ரோ இது பிரெயின்லி மேக்ஸ் சால்வர் அப்படின்னா இது மேக்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக உட்காந்த இடத்துல 10 நிமிஷத்தில் ஸ்கூல் காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு உங்களோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு மேக்ஸிமம் அலர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேக்ஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதை வந்து சால்வ் பண்ணது தலைவலியாக இருக்கும், மறுநாள் போகிறதுக்கே வந்து வயிறெல்லாம் கலக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் பேர், அதாவது வந்து 1 கோடி பேர்கிட்ட வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், ஸோ இந்த பிரெயின்லி ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹோம்ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீபோர்ட், இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத மேலே வந்து டைப் பண்ணலாம். ஏதாவது ஈக்குவேஷன், ஏதாவது கொஸ்டின் எதாக இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் வந்து வந்துடும். அதே மாதிரி 2வது ஆப்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நோட்லேயோ நோட் புக்லேயோ இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும், அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். 3வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸு. ஸோ வாய்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கொஷினோ அது கேட்டிங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இதுதான் 3 சிம்பிளான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, சூப்பரான ஆப்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மேக்ஸ் கொஸ்டினை வந்து இதில் வந்து டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அந்த மேலே கீபோர்டு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 10,000 டிவைடட் பை 323 அப்படின்னு போட்டேன். அதற்கான ஆன்சர்ஸ் வந்து இவ்வளோ ஆன்சர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மேக்ஸ் மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கும் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த கீபோர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த பாருங்கள், இந்த செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணணும், எப்படி இதோட ஆன்சர் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட மேக்ஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக அசால்ட்டாக வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு அடுத்தது கேமராவை யூஸ் பண்ணி எப்படி அந்த மேக்ஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னோடய நோட்டில் வந்து சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ஸ்கேன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் எப்படி ஸ்கேன் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்து கொஸ்டின் ஒன்று வந்து மேக்ஸ் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் வந்து என்னங்கிறத பார்ப்போம். சரி, இதோட ஆன்சர் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். சம்திங் வென்றான்றான், என்னங்கிறத பார்ப்போம் கொஷினை. ரைட்டு, நம்ம போட்ட இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சருக்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. நம்ம ஃபோட்டோ கரெக்டாக எடுத்துட்டோம். 1500, அது மேலே ஏதோ ஒரு கோடு போட்டு 28ன்னு போட்டிருக்கோம். அது என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ் ஃபைண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். என்ன ஆன்சர் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து ஆன்சர் வந்து வந்துருச்சு. எவாலுவேட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து ஆன்சர் இருக்கும். என்ன அழுகிற மாதிரி வருது. ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர் வந்து இதான் சொல்யூஷன் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸ் சால்வர் கொஸ்டின் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீபோர்டு ஆப்ஷன், 2வது கேமரா ஆப்ஷனு, 3வது பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆப்ஷன். ஸோ இந்த வாய்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இதற்கான ஈக்குவேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதற்கான கொஸ்டின் நீங்கள் உங்களுக்கு மேக்ஸில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஃபிசிக்ஸில் ஏதாவது இருக்குன்னா அந்த கொஸ்டினை வந்து கேட்டுக்கலாம். இந்த மைக் இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனால் போதும். அதே மாதிரி கிவ் ஆன்சர் அப்படிங்கிற கீழே இந்த ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறையா பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த கிவ் ஆன்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1வதுலேருந்து 12வது வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் தனத்துக்கு நான் 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறேன். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் என்னென்ன புக் இருக்குது பாருங்களேன். என்னென்னா இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து எல்லா ஒரு சிலபஸுமே இருக்குது. ஐசிஎஸ்சி, என்செர்ட்டு, இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேரளா ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எல்லாமே இருக்கு பாருங்கள். அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எடுத்துக்குவோம்.
ஸோ ஒரு 71 புக் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் கற்றுக்கலாம். ஸோ இதில் வந்து டீச்சர்ஸும் வந்து நீங்கள் அதில் வந்து ஒரு சில சின்ன சார்ஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சர்ஸே வந்து கைட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட்டிங்க. ஸோ இந்த பாருங்கள், வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு போட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு போட்டிருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், காமர்ஸ் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கூகுள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி பாருங்கள். அடுத்தது சர்ச் ஆப்ஷன் போனீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன இந்த 3 ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹோம் ஒர்க்னால் டென்ஷனாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கை சிம்பிளாக முடிச்சுட்டு அதற்கான விஷயம் எப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் காலேஜில் கெத்து காட்டலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.